இது படிக்கணும், தினம் பூஜை செய்யணும், சான்றோர் தொடர்பு இருக்கணும். இப்போ தினம் பூஜை செய்யும்போது என்ன ஏற்படும்? டிவி பார்க்குறது ரொம்ப அதிக நேரம் பார்க்கக்கூடாது, அது வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் பெண்களுக்கு ஆண்களுக்கு 24 மணி நேரம் அதுபோல் 24 மணி நேரம் தொடர்ந்து டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம். இது அவசியம் இல்லை. நீ சும்மா ஏன் பார்த்துட்டு இருக்க? நீ என்ன கணவன் அறிவுரை சொன்னாலும் எடுபடாது, தாய் தந்தை அறிவுரை சொன்னாலும் எடுபடாது, எடுவே படாது. பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருப்பான், தொடர்ந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவள் இப்போ பூஜை செஞ்சா என்ன சொல்லுவேன்? இது தேவையெல்லாம் பார்க்குற, நேற்று ஒரு நேரம் பார்த்தா போதும். இந்த போதும் இதுக்கு மேலே பார்க்கக்கூடாதுங்கிற உணர்வு திருவுள் துணை இருந்தால் தான் வரும். இல்லை என்றால் சாப்பாடு பாட்டில் அடுப்பில் பால் கோச்சிக்கிட்டே இருக்கும், டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பசி நேரத்துக்கு பசி சாப்பிடவே மாட்டாங்க. பசி அடங்கணும் இருப்பா, சாப்பிட கூப்பிடுமா, உடம்பு தாங்குமா? பசி நேரத்தில் சாப்பிட வேண்டும், சுவையான உணவு சமைக்க வேண்டும். அது என்ன டிவி பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி சொல்லுறதுக்கு என்ன யார் வேணும்னா? யார் அறிவும் எடுபடாது. புண்ணியம் செய்தால்தான் அந்த அறிவு வரும். தேவையில்லாமல் ஒரு மணி நேரம் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம். எதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அளவு இல்லாமல் டிவி பார்க்கறது, டிவி நேரம் கட்ட நேரத்தில் 12 மணி 1 மணி சாப்பிட்றது, 12 மணி 1 மணிக்கு வரலும் டிவி பார்க்கறது, பசி நேரம் சாப்பிட்றது எல்லாம் மலச்சிக்கல் வரும், பிரச்சனை வரும். இவர்களுக்கு எப்படியா உனக்கு அருள் சொல்கிறேன்னு உடனே யாரும் அறிவு சொல்ல வேண்டியதில்லை. தினம் 10 நிமிஷம் திருமந்திரம் படிக்கிறேன், அருப்பா படிக்கிறேன், 10 நிமிஷம் நாமத்தை சொல்கிறேன். அது என்ன செய்யும்? உனக்கு எது நன்மை தீமையை உணர்த்திக்கிட்டே இருக்கும். இது தேவையில்லை, இது தேவை. பேச்சு அளந்து பேசுவார்கள். அருப்பா படிக்கிறவனா செய்வார்கள். திருக்குறள் படிக்கிறவங்க பேச்சு அளந்து பேசுவான். எப்போ என்ன செய்யறான்? இப்போ காலையில் பேசும்போது நீ ரொம்ப பேசிட்டே போ, அது மனசு புண்பட பேசியிருக்கிறேன், இது நல்லது இல்லைப்பா அப்படின்னு ஆசான் சொல்லுவார். நீ இப்போ அது என்ன டிவி பார்க்குற, இது அவசியம் இல்லை, பசி தான் சாப்பிட்டுக்க, அதுக்கு அருள் செய்வார். இப்போ சுவைய உணவு